மனிதன் நிம்மதியா வாழ முடியுமா? முடியுங்க. ஆசையை குறைச்சிக்கின்னா, மனசை அடக்கி வச்சா, எண்ணங்களை குறைச்சி வச்சா நிம்மதியா வாழலாம். நம்ம தன்னை பார்த்து வாழ்றதே கிடையாது. எல்லாரையும் பார்த்து வாழ்றோம். இவன் வீடு வாங்கிட்டானா நம்மளும் வீடு வாங்கணும், இவன் மண்ணு வாங்கிட்டானா நம்மளும் மண்ணு வாங்கணும், இவன் பைக் வாங்கிட்டானா நம்மளும் பைக் வாங்கணும், இவன் கார் வாங்கிட்டானா நம்மளும் கார் வாங்கணும், இவன் வீடு கட்டானா நம்மளும் வீடு கட்டணும், இவன் கல்யாணம் பண்ணிட்டானா நம்மளும் கல்யாணம் பண்ணணும், இவன் குழந்தைய பெற்றுட்டானா நம்மளும் குழந்தைய பெற்றுக்கணும். இந்த மனநோய்க்கு எப்ப நம்ம வந்தோமோ நிம்மதியே போயிடுச்சுங்க. நிம்மதியே போயிடுச்சு. மற்றவங்களே பார்த்து வாழ்றது, மற்றவங்கள பார்த்து வாழ்ந்தா எப்படிங்க உங்களுக்கு நிம்மதி இருக்கும்? சிந்திச்சு பாருங்க. அவன் ஐடியில் வேலை செய்வான், அவன் பெரிய பெரிய கம்பெனியில் வேலை செய்வான், பெரிய படிப்பு படிச்சிருப்பான், இல்லை அவன் பூர்வீக சொத்து இருக்கும், அவன் பரம்பரையா பணக்காரனா இருந்திருப்பான். நம்ம வறுமை, நம்ம வீட்டில் வறுமை, கஞ்சி குணம் வழி இல்லாத இருந்து அவனை பத்தி நம்ம யோசிச்சா, அவனை பத்தி நம்ம ஆசைப்பட்டா, இப்படி இருந்தா எப்படி நிம்மதி நம்மளுக்கு கிடைக்கும்? சிந்திச்சு பாருங்க. நம்ம தகுதி என்ன, நமக்கு என்ன வாச்சிருக்கு, அதை கொண்டு நம்ம பெருமையா வாழ்ந்தா சிறப்பா வாழலாம், நிம்மதியா வாழலாம், அமைதியா வாழலாம். குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம மத்தவங்களை பார்த்து வாழ்ந்தா கண்டிப்பா பிரச்சனை வருங்க. வீட்டுல பிரச்சனை வரும், கணவன் மனைக்குள்ள பிரச்சனை வரும், பெத்தவங்க பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை வரும். புரியுதுங்களா? அதனால தன்னை பார்த்து வாழ கத்துங்க, நிம்மதி தானா கிடைக்கும்.